வணக்கம் நண்பர்களே. அட்சய திருதியை நாளில் நாம் வாங்கக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் நமக்கு வளரும். இந்த நாளில் நாம் கல்லுப்பு மஞ்சள் இதெல்லாம் வாங்கினோம் அப்படின்னா தங்கம் வாங்கினதுக்கான பலனையே பெற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் செல்வம் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாராலையுமே தங்கம் வாங்க முடியாத சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்குது. இந்த நிலையில் இந்த அட்சய திருதியை நாளில் இது மாதிரியான எளிமையான பொருட்கள் வாங்குறது கூட ரொம்ப நல்லது தான் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக சித்திரை மாதத்தினுடைய சுக்லபட்சம் 14வது நாளில் அட்சய திருதியை கொண்டாடப்படுது. இந்த நாளில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நம்ம வீட்டில் பல்லியை பார்க்க முடியாதாம். இந்த அட்சய திருதியை நாளில் பல்லியை பார்க்குறது அவ்வளவு எளிமை கிடையாது அப்படின்னும், அப்படி நாம் பார்த்துட்டோம் அப்படின்னா 7 ஜென்ம பாவத்தையும் தீர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே இந்த எல்லா நாளையும் நம்ம பார்க்குறது தானே, ஏன் இந்த நாளில் மட்டும் நம்மளால் பார்க்க முடியாது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதற்கான விளக்கம் எல்லாம் இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கேன். அட்சய திருதி அன்னைக்கு எந்த நேரத்தில் நம்ம தங்கம் வாங்கலாம் அல்லது என்னென்ன வழிபாடு செய்யலாம், அதே போல் பல்லியை நாம் இந்த நாளில் பார்க்குறதுனால என்னென்ன மாதிரியான பலன்களை பெறலாம், இது எல்லாம் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களும் தடைகளும் இருந்துக்கிட்டே இருக்கா? முக்கியமாக நான் ஏதாவது செய்யக்கூடிய நல்ல ஒரு தொழிலோ அல்லது நல்லது செய்யறதுக்கு தொடங்கும் போதே நிறைய தடைகள் வருது அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கிறதுக்காக ஒரு நேர்மறையான பொருள் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். கருங்காலி மாலை வாங்கி நீங்கள் அணிந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் தீருங்க. நேர்மறையான ஆற்றல் இருக்கும்போது கண்டிப்பாக கஷ்டமெல்லாம் விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் கருங்காலி மாலை ஒரிஜினலானது எங்ககிட்டயே இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். கருங்காலி மாலை, பிரேஸ்லெட், மோதிரம் அப்படின்னா அனைத்து வகையிலையும் எங்ககிட்டயே கிடைக்குது. இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன், அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். இந்த அட்சய திருதியை அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாம் பழங்காலமாக நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தங்கம் வாங்கிறதுக்கான ஒரு முக்கியத்துவம் அப்படின்னு நம்ம இந்த நாளை குறித்து வச்சுருக்கோம். முக்கியமாக அட்சயம் அப்படின்னு சொன்னால் அல்ல குறையாத பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. 15 திதிகளில் 3ஆவதாக வரக்கூடிய திருதியை, அதாவது அட்சய திருதியை. 3ஆம் எண்ணுக்கு அதிபதி குரு. இந்த குரு உலோகத்தில் தங்கத்தை பிரதிபலிக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். எனவே குருவுக்கு பொன்னன் அப்படின்னு பெயர் உண்டுங்க. இதனால தான் அட்சய திருதியை நாளில் பொன் வாங்குறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வருடம் 2026ஆம் ஆண்டிற்கான அட்சய திருதியை ஏப்ரல் 19ஆம் தேதி 10:49 மணிக்கு இந்த திருதியை திதி தொடங்குது. அதே சமயம் ஏப்ரல் 20ஆம் தேதி காலை 7:27 மணிக்கு முடிவடைகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த அட்சய திருதியை நாள் முக்கியமானதாக பார்க்குறோம். நகை வாங்க உகந்த நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏப்ரல் 19ஆம் தேதி நகை வாங்கிறதுக்கான உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த நாளில் குறிப்பாக நம்ம பல்லியை பார்க்கறது பற்றி என்ன தகவல் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டால், பல்லியை இந்த நாளில் பார்க்குறது மிக பெரும் நன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த நாளில் நம்ம பார்க்கும்போது நம்ம கஷ்டமெல்லாம் கூட நீங்குமா. சாதாரணமாக லக்ஷ்மி தேவியினுடைய அம்சம் அப்படின்னு நம்ம இந்த பல்லியை சொல்கிறோம். அந்த வகையில் அட்சய திருதியை அப்படிங்கிறது சூரிய பகவான் தன்னுடைய உச்சராசியான மேச ராசியிலும் சந்திரனின் உச்சராசியான ரிஷபத்திலும் அமர்ந்திருக்கக்கூடிய நாள். இந்த நாளில் நாம் வள்ளியை பார்க்குறதால என்ன மாதிரியான பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அட்சய திருதியானது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த வாஸ்து பகவான் பள்ளிகளுக்கெல்லாம் ஒரு கட்டளை போட்டிருக்காரு. அதாவது அட்சய திருதி அன்னைக்கு யார் கண்ணிலும் நீ காணக்கூடாது, படக்கூடாது அப்படின்னு கட்டளையிட்டிருக்காராம். இதனால் யார் கண்ணுக்கும் தெரியாத வகையில் பள்ளி ஒளிந்து கொள்ளுமா. ஆனால் நாம் இந்த நாளில் பள்ளியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யாராலையும் பார்க்க முடியாதான். அப்படி நம்மளுடைய கண்ணில் அந்த பல்லி பட்டது அப்படின்னா அதை விட அதிர்ஷ்டம் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் நமக்கு காத்திருக்கான். ஒருவேளை நம்ம பல்லியை பார்த்துட்டா என்னென்ன பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அட்சய திருதி அன்னைக்கு நம்ம பல்லியை பார்த்தா 7 ஜென்மங்கள் பாவம் அனைத்தும் விலகி பிடித்த தரித்திரம் கூட விலகி ஓடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அட்சய திருதியை நாளில் பல்லியை கண்டுவிட்டால் எல்லா பீடைகளும் நீங்கி ஜென்மம் பாவமும் நமக்கு நீங்க பெறும் அப்படின்னு, அனைத்து செல்வங்களும் பெற்று லக்ஷ்மி கடாட்சத்தோடு வாழ்வாங்க அப்படிங்கிறது நம்பப்படுது.
குறிப்பிட்ட இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த அட்சய திருதியானது சித்திரை மாத வளர்பிறையில் கொண்டாடப்படுது. மற்ற நாட்களில் நம்மளுடைய வீட்டில் பல்லிகள் அதிகமாக இருக்கும். ஆனால் அட்சய திருதியை நாளில் மட்டும் பல்லிகள் நம்மளுடைய கண்ணிலேயே தென்படாதான். வாஸ்து பகவானின் கட்டளைக்கு இணங்க அட்சய திருதியை அன்னைக்கு மட்டும் எல்லா பல்லிகளும் கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல போய் ஒளிந்து கொள்ளுமா. எனவே எல்லா விதமான துன்பங்களும் நீங்கி சகல செல்வ பலமும் பெற வேண்டும் அப்படின்னா எப்படியாவது அட்சய திருதியை அன்னைக்கு நீங்கள் பல்லியை பார்க்கறது நல்லது. இந்த நாளில் பல்லியை பார்க்க வேண்டும் அப்படின்னு வாஸ்து பகவான் கிட்ட வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக அது நடக்கும். நான் செய்த பாவங்கள் குறைய வேண்டும் என்று இறைவனை மனதார வேண்டிக் கொள்ளுங்க. நீங்கள் இந்த நாளில் பல்லியை கண்டுவிட்டால் மனதார அவரை வணங்குறது நல்லது. இந்த நாளில் உங்களுக்கும் செல்வத்துக்கும் உணவுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கோங்க. முக்கியமாக ஆரோக்கியத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நீடோடி வாழ்கிறதுக்காக மகாலட்சுமியும் வாஸ்து பகவானையும் நம்ம வேண்டிக்கிறது ரொம்பவே நல்லது. குறிப்பிட்டு இந்த பல்லிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பல்லி இந்த நாளில் நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு பார்த்தோம். எல்லாவற்றையும் தாண்டி நம்ம கண்ணில் பட்டுருச்சு அப்படின்னா நிச்சயமாக 7 ஜென்மத்து பாவமும் நீங்கும். நம்மளை பிடித்த பீடை தரித்திரம் எல்லாம் விலகும். பல்லியை உங்களுடைய கண்களுக்கு காட்ட வேண்டும் அப்படிங்கிறது வாஸ்து பகவான் மனதார நாம் வேண்டும் போது தான் நடக்கும். அதனால் நீங்கள் இது மாதிரி வேண்டிக் கொள்ளுங்க. அப்படி நம்ம பல்லியை பார்த்துட்டோம் அப்படின்னா தலைவணங்கி ஒரு நமஸ்காரம் செய்துக்கோங்க. அதுவே போதும். நம்மளுடைய வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் நிலைத்திருக்க நம்மை பிடித்த பீடை விலக ஒரு அற்புதமான சுலபமான தகவல் தான் இது அப்படின்னே சொல்லலாங்க. இந்த பல்லியை நம்ம பார்க்குறது பெரும் பாக்கியம். அனைவருடைய வீட்டிலும் கஷ்டங்கள் நீங்கி தன தானியத்திற்கு பஞ்சம் வராமல் ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் அப்படிங்கிறது மகாலட்சுமியும் வாஸ்து பகவானையும் நம்ம வேண்டிக்கலாம். முக்கியமாக இந்த அட்சய திருதியை நாளில் வேறு என்னென்ன தகவல்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தங்கமலை பொழிந்த நாள் இந்த அட்சய திருதியை தான். இதுதான் மங்களகரமான நாளான இந்த திருதியையில் தங்கம் வாங்கிறது, ஆபரணங்கள் வாங்கிறது மட்டும் இல்லாமல் புதிய விஷயங்கள் துவங்கிறது நமக்கு ரொம்பவே நல்ல பலனை கொடுக்கும். அதே போல் அட்சய திருதியை அன்னைக்கு தானம் கொடுப்பது, உதவி செய்வது பல மடங்கு பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். பள்ளி விழக்கூடிய பலன் பற்றிய தனிப்பட்ட சாஸ்திரமே நம்ம ஜோதிடத்தில் ஒரு பிரிவாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பள்ளி விழக்கூடிய பலன் பற்றி பலருக்கும் தெரிந்திருக்கும். அதே போல் அட்சய திருதியை அன்னைக்கு இந்த பல்லியை பார்க்குறதால இந்த மாதிரியான விஷயம்லாம் நான் இப்போ உங்கள் வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. முக்கியமாக இந்த பல்லியை பார்க்கும்போது சாதாரணமாக நம்ம பூஜையில் இருக்குது, நம்ம வீட்டில் இருக்குதுன்னு சொன்னாலே ஐஸ்வர்யம் பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதே போல் தான் இந்த பல்லியை பார்க்கும்போது லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த ஒரு ஜீவனாகவும், இதனால தான் அட்சய திருதி அன்னைக்கு பல்லியை பார்க்குறது, வள்ளி தரிசனம் செய்வது ரொம்ப நல்லது. அதே போல் மனிதர்களுடைய கண்ணுக்கு தென்படாமல் அட்சய திருதியை நாள் அன்னைக்கு மட்டும் இந்த பல்லிகள் எங்கேயோ ஒளிந்து கொள்ளும் அப்படிங்கிறதெல்லாம் நாம் சொல்கிறாங்க புராணங்கள் வழியாக. ஆனால் அது கண் கூட நமக்கு பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. குறிப்பிட்ட இந்த அட்சய திருதி அன்னைக்கு இன்னும் வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் இந்த நாளில் தானங்கள் கொடுப்பது நல்லது அப்படிங்கிறது சொல்லப்படுது. உலகம் தோன்றிய நாள், மகாலட்சுமி பெருமானினுடைய மார்பில் வாசம் கொண்ட நாள், சிவபெருமானுக்கு பார்வதி தேவி அன்னபூர்ணியாக அவருடைய பசியை தீர்த்து உணவளித்த நாள் இந்த அட்சய திருதியை தான் அப்படின்னு சொல்கிறதோட ஏராளமான சிறப்புகள் இருக்குது. அதே போல் ஆதிசங்கரர் ஒரு பெண்ணின் வறுமையை தீர்ப்பதற்காக கனகத்தாரா சோஸ்திரம் இயற்றிய நாளும் இதுதான். அவர் சோஸ்திரத்தை பாட அந்த பெண்ணினுடைய வீட்டில் தங்க நெல்லிக்கனிகள் மழையாய் பொழிந்ததாம். இதெல்லாம் நம்ம கதைகளாக அடுத்தடுத்து இந்த அட்சய திருதியை பற்றி ஒவ்வொரு வீடியோவிலையும் தனித்தனியாக பார்க்கலாம். நம்ம வீடியோவெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. நீங்கள் இந்த அட்சய திருதியை நாள் அன்னைக்கு உங்கள் வீட்டில் பல்லியை பார்த்தீங்களா அல்லது நீங்கள் தங்கம் வாங்கினீங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் சாதாரணமாகவே வீட்டில் பல்லி சத்தம் போடுறது, எனக்கு இந்த மாதிரியான பலன் நடந்தது அப்படின்லாம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.